தமிழக அரசியல் மட்டும் இல்லாம இந்திய அரசியல் அப்படிங்கிறது சூதுவாது என்பதெல்லாம் கலந்த மிகப்பெரிய ஒரு போர்க்களம். இந்த போர்க்களத்துல யாருமே புதுசா நுழைந்து அவ்வளவு எளிதில வெற்றி பெற்றிட முடியாது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல காங்கிரஸ் கட்சி ஓஹோன்னு திகழ்ந்த காலகட்டம் மறைந்து இப்போ திமுக, அதிமுக அப்படின்னு ரெண்டு கட்சிகள் அதிகாரம் செலுத்திட்டு வருது. இவங்களுக்கு இடையில பாரதிய ஜனதா கட்சியும் முட்டி மோதியபடி ஒரு விதமான அரசியல் களத்தை அரங்கேற்றிட்டு வருது. இந்த சூழ்நிலையில சினிமாவுல ரஜினிக்கு இணையாக பேசப்பட்ட நடிகர் விஜய் புதுசா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கி வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா என்கிற ரீதியில தமிழக அரசியல் களத்தை கலக்கிட்டு வராரு. அரசியல் வரலாற்றுல ஒருத்தவங்க கட்சி தொடங்கி ஆரம்ப காலத்திலேயே அவர் ஆட்சியை பிடிப்பாரா, முதலமைச்சராக வருவாரா அப்படிங்கறதெல்லாம் பேசப்படும் அரசியல் என்பது விஜயின் வருகையால தான் அப்படிங்கிறது ஆச்சரியமான செய்தி. இந்த நிலையில திமுக அதிமுகவுக்கு மாற்றா ஏன் விஜய் வரக்கூடாது அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய்க்கு என்ன அரசியல் தெரியும், அவரால நல்ல ஆட்சி தர முடியுமா, சினிமாவில நினைச்சது போல நிஜத்துல அரசியல் களம் இருக்குமா அப்படிங்கறத பற்றி எல்லாம் ஏராளமான கேள்விக்குறிகள் இருக்கு. இந்த நிலையில நடிகர் விஜயுடைய ஆரம்ப காலத்துல இருந்து அவர் வளர்ந்து ஆளாகும் வரைக்கும் அவருடன் பயணித்து பல போராட்டங்களுக்கு மத்தியில விஜயை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்கள்ல ஒருவர் தான் அவருடைய மேலாளரும் மக்கள் செய்தி தொடர்பாளருமான பி.டி. செல்வகுமார். மிகவும் இயல்பான மனம் கொண்ட பி.டி. செல்வகுமார் ஒரு காலகட்டத்துல விஜய் வளர்ந்து ஆளாகிய நிலையில புசி ஆனந்த் உள்ள நுழைஞ்சாரு. விஜயும் எஸ்.ஏ. சந்திரசேகரும் முன்னேற்ற பாதையில செல்வதற்காக அரும்பாடுபட்ட செல்வகுமாருக்கு அந்த காலகட்டத்துல மனநிலை ஒத்து போகல. நடிகர் விஜயுடன் பிரிய மனமில்லாம அவர் விட்டு ஒரு நாள் பி.டி. செல்வகுமார் திடீர்னு பிரிஞ்சாரு. இப்போ கலப்பை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற மக்கள் அமைப்பை தொடங்கி அவர் சமூக சேவைகள் செய்து வரும் சூழ்நிலையில திடீர்னு முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில தன்னுடைய ஆதரவாளர்கள் 100 பேர் கூட இணைந்து திமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. சென்னை அண்ணா அறிவாலயத்துல பத்திரிகை நிருபர்கள் மத்தியில அவரு மனம் திறந்து பேசினார். இது மட்டும் இல்லாம விஜய்க்கு எதிராக அவரு விஸ்வரூப செயல்கள்ல ஈடுபடவும் காத்திருக்கிறார். இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். முதல் கட்டமாக யார் இந்த பி.டி. செல்வகுமார், இவருக்கும் விஜய்க்கும் என்ன தொடர்பு அப்படிங்கறத பத்தின பின்னணி தகவல்களை பார்க்கலாம். பி.டி. செல்வகுமார் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். வழக்கறிஞர் பட்டம் பெற்றவர். பத்திரிகையாளராக பணியை தொடங்கியவர். ஒரு காலகட்டத்துல இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட உதவி இயக்குனராக பணியாற்ற தொடங்கினார். அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பத்தோடு ஒருவராக பயணிக்க ஆரம்பிச்சாரு இந்த பி.டி. செல்வகுமார். இதை தொடர்ந்து அவர் நடிகர் விஜயுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்ற தொடங்கினார். ஆரம்ப காலத்திலிருந்து விஜயுடைய புலி படம் வரைக்கும் செல்வகுமாருடைய பத்திரிகை பணிகள் இப்போ வரை இருக்கிற அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகங்களின் செய்தியாளர்களுக்கு நல்லாவே தெரியும். நடிகர் அஜித்துக்கு சுரேஷ் தந்திரா எப்படி வலதுகரம் போல செயல்பட்டு வராங்களோ அதே போல விஜய் PROவாக சுமார் 30 ஆண்டு காலம் அவர் கூட நிழல் போலவே பயணித்தவர் தான் இந்த பி.டி. செல்வகுமார். கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் விஜய்க்கு மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றிய பி.டி. செல்வகுமார் ஒரு காலகட்டத்துல விஜய் மக்கள் இயக்கத்தை உருவாக்கின போது அதுல முக்கிய பங்கு வகித்தவர். இப்போ தமிழக வெற்றி கழகத்துல விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்களுக்கும் விஜய் மக்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் உரிய அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வச்சுதான் அவர் திமுகவில் இணைஞ்சிருக்கிறார். இவர் விஜய் நடித்த ஆரம்பகால படங்களை தொடர்ந்து வசீகரா, மதுரை, ஆதி, போக்கிரி, அழகிய தமிழ் மகன், வில்லு, வேட்டைக்காரன், சுறா, காவலன் இது போன்ற ஏராளமான படங்களுக்கு PROவாக பணியாற்றியவர். இது மட்டுமில்லாம சூர்யா நடித்த கஜினி, தனுஷ் நடித்த படிக்காதவன் ஆகிய படங்களுக்கும் மக்கள் செய்தி தொடர்பாளராக பணியாற்றினவர். இது மட்டும் இல்லாம TP கஜேந்திரனை வச்சு பந்தா பரமசிவம் அப்படிங்கிற நகைச்சுவை படத்தை தயாரித்தவர். விஜய் நடித்த புலி மற்றும் போக்கிரி படங்களையும் தயாரித்தவர் இவர்தான். இது மட்டும் இல்லாம நாட்டாமை, கோயமுத்தூர் மாப்பிள்ளை, ஜெயில் அப்படின்னு பல படங்கள்ல நடிச்சும் இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நடிகர் விஜய வச்சு இவரு புலி படத்தை தயாரித்த போது இவருடைய வீட்டுல வருமான வரி ரைடு நடந்தது. இந்த ரைடு நடந்ததற்கு யார் காரணம் அப்படிங்கறத பற்றின தகவல் தெரியல.
பி.டி. செல்வகுமார் தயாரிச்ச புலி படம் என்பது கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய், ஸ்ரீதேவி, ஸ்ருதிஹாசன், அன்சிகா மோத்வானி அப்படின்னு பல முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்து நடித்த படம். சிம்புதேவன் எழுதிய இந்த படத்தை செல்வகுமார் தான் தயாரிச்சாரு. இருந்தாலும் இந்த சம்பவத்துக்கு பிறகு நடிகர் விஜயிடமிருந்து பி.டி. செல்வகுமார் விலகினார். முன்னதா இந்த படம் குறித்து பத்திரிகையாளர்கிட்ட பேசிய செல்வகுமார், என்னுடைய 27 வருட உழைப்பு ஒரே திரைப்படத்துல சுக்கு நூறாக நொறுங்கிடுச்சு. என்ன செய்வது என்று எனக்கு தெரியல. உழைத்து முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல வாழ்ந்த எனது படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய சொத்துக்களை வித்தாவது படத்தை ரிலீஸ் செய்வேன் அப்படின்னு நான் சொல்லி படத்தை பல பிரச்சனைகள் கடந்து ரிலீஸ் செஞ்சேன். வேற யாராவது இருந்திருந்தா தற்கொலை செஞ்சிருப்பாங்க. அந்த படத்திற்கு நடிகர் விஜய் 25 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினார். அதே விஜய்க்கு அடுத்த படத்துல 45 கோடி சம்பளம் வழங்கப்பட்டது. ஆனா என்ன துரோகி அப்படின்னு சொல்லிவிட்டார்கள்னு செல்வகுமார் பேசிய நிலையில சினிமா துறையை விட்டு அவர் விலக நேர்ந்தது. அதன் பிறகு நகைச்சுவை நடிகர் விவேக் பிறந்த நாள்ல கலப்பை மக்கள் இயக்கம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி நடத்தி வந்தார். இந்த நிலையில தான் அவரு திடீர்னு திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க.ஸ்டாலின் முன்னிலையில 100 சகாக்களுடன் திமுகவுல இணைஞ்சிருக்கிறாரு. அவரு அறிவாலயத்துல பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது சில விஷயங்களை மனம் திறந்து பேசினார். முன்னதா ஏற்கனவே அவர் ஊடகங்கள்ல பேசும்போது ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். புலி திரைப்படம் வெளியாக முன்பு என்னுடைய வீட்டுல ஐடி ரைடு நடந்தது. இதுக்கு காரணமே விஜயுடன் இருந்தவங்க தான். அவங்க யார் அப்படிங்கறத விஜய் அடையாளம் காண வேண்டும். மகாபாரதத்துக்கு மிகப்பெரிய காரணமே சகுனி தான். ராமாயணத்திற்கு மிகப்பெரிய காரணமே கைகை தான். அதே போல விஜயை சுற்றிலும் சூழ்ச்சி வலை பின்னப்பட்டு இருக்கு. விஜய சுற்றி நிறைய சகுனிகள் இருக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில அவரு இப்போ அண்ணா அறிவாலயத்துல நிருபர்களை சந்தித்து பேசும்போது பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். அவர் பேசும்போது நடிகர் விஜய் கூட நான் பணியாற்றிய காலத்துல அவர் சிறப்பா பணியாற்றுவார் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவருடன் இருந்து கட்டமைத்தேன். அவர் தொடங்கிய மக்கள் இயக்கத்திற்கு தூணாக இருந்து பணியாற்றி இருக்கிறேன். இதை விஜயே பல தருணங்கள்ல பாராட்டி பேசி இருக்கிறாரு. காலப்போக்குல நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துல புதுசா உள்ளே வராங்க. விஜயுடைய அப்பாவாலேயே உள்ள போய் செயல்பட முடியல. எங்கள மாதிரி நல்ல மனசு வச்சவங்க அங்க பயணிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. விஜய் நிலவு போல் பௌர்ணமியில் பிரகாசிப்பார், அமாவாசையில் மறைந்து போவார். விஜய் மக்களுக்கு முறையாக சேவை செஞ்சு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு விரும்புறேன். இதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது. அது இன்றைய சூழ்நிலையில திமுக தரப்புல சிறப்பா செஞ்சு வர்றதால நான் அதுல இணைஞ்சிருக்கிறேன். விஜய் சுற்றி நல்லவர்களும் இருக்கிறாங்க, தீயவர்களும் இருக்கிறாங்க. அந்த தீய கூட்டம் என்ன செய்யும் அப்படின்னா நல்லவங்களை எப்படியாவது வெளியே தள்ளிடுவாங்க. என்னதான் புகழ் பணம்னு இருந்தாலும் சுத்தி இருக்கிறவங்க சரியா அமையல அப்படின்னா அவங்கள வேறு ஒரு திசைக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கறத எனது வாழ்வுல நான் பார்த்திருக்கிறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடைய வாழ்க்கையும் அவரை சுற்றி உள்ளவர்கள் தான் கெடுத்தாங்க. இப்போ விஜய சுத்தி இருக்கும் புசி ஆனந்த், நிர்மல் குமார், வெங்கட்ராமன், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் உள்ளிட்ட 7 பேர் எல்லாம் தியாகிகள் கிடையாது. குப்பைகளாக சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இவங்களால சிறந்த நிர்வாகத்தை தர முடியாது. இவங்க எல்லாம் விஜய் ரசிகர்களா இல்லை விஜயுடைய ஆரம்ப கட்டத்துல ஆதரவாளர்களா இருந்தவர்களா அப்படிங்கறதெல்லாம் இந்த உலகத்துக்கு தெரியும். விஜய் ஒரு மாற்றமான அரசியலை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவருடைய வளர்ச்சிக்காக உழைத்த ரசிகர் மன்றத்திற்கு, அவருக்காக போஸ்டர் ஒட்டியவர்களுக்கு, அவருக்காக கட் அவுட்டுக்கு பால் ஊற்றியவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுத்தேன் அப்படின்னு விஜய் சொல்ல முடியுமா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் அப்படிங்கிறது பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். இப்போ நான் அவமானப்படுத்தப்பட்டதால் ஒதுங்கி இருக்க முடியாது. அதனால் தான் திமுகவுல இணைஞ்சு மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறேன். என்ன கன்னியாகுமரி திமுக நிர்வாகி மகேஷ் தான் அழைத்தாரு. என்னை ஊக்கப்படுத்துவதாக சொன்னாரு. அதனாலதான் நான் திமுகவுல பயணிக்க முடிவு செஞ்சுட்டேன். நான் களத்துல இறங்கி வேலை செய்பவன். எனக்கு யார் ஒத்துழைப்பு தராங்களோ ஊக்கப்படுத்துறாங்களோ அவங்க கூட நான் பணியாற்றுவேன். நடிகர் விஜய் நிலவு போல இருக்கிறவர். நிலவு கொஞ்ச நாள் தான், ஆனா சூரியன் என்னைக்குமே இருக்கும். அதோடைய பிரகாசம் நம்முடைய உடலுக்கும் நல்லது. அதனாலதான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கிறேன். தாவைக்காவுல நிறைய அமாவாசைகள் இருக்கிறாங்க. நல்லவர்களை அவங்க வாழ விட மாட்டாங்க அப்படின்னு செல்வகுமார் பேசி இருக்கிறார். இப்போ செல்வகுமாருடைய பேச்சு சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வருது.
இதுக்கிடையில திமுகவில் இணைந்த செல்வகுமாருக்கு தமிழகம் முழுவதும் தேர்தல் சமயத்துல விஜய்க்கு எதிராக பிரச்சாரம் செய்யும் வகையில முக்கிய பொறுப்பு வழங்கப்படுவதாகவும் தெரிய வந்திருக்கு. நடிகர் விஜயுடன் 30 ஆண்டு காலம் பயணித்தவர் அப்படிங்கறதால அவர் சொல்ல வரும் கருத்துக்கள் தமிழக அரசியல்ல புதிய பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.